தேர்தல் எப்போ இந்த கோட் ஆஃப் காண்டக்ட் அறிவிச்சிட்டாங்களோ, எப்போ ஒரு வேட்பாளர் போய் வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சிட்டாரோ, அப்புறம் அவர் தான் கேண்டிடேட்டுன்னு எப்போ அறிவிக்கப்பட்டு அவருடைய சின்னத்தில் போய் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாரோ, அப்பொழுதுலேருந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தெருக்களில் அங்கங்கே நம்ம அந்த ஒலிபெருக்கிகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்போம். ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அது இட் இஸ் அ டெமோக்ராட்டிக் ரைட், அதை பண்ணலாம். அது எந்த அளவுக்கு சத்தம் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சில ஓசை அளவு கொடுத்துருக்காங்க. அதே போல் எவ்வளவு மணி நேரம் பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய 51, 52 எலெக்ஷன், பழைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நேர குறியீடுகள் இல்லை. அவங்க விடிய விடிய கூட கேம்பெயின் பண்ண காலங்கள்லாம் கூட உண்டு. அதன் பிறகு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். ஏன்னா அதன் தூக்க நேரம் கெடுகிறது. அதாவது முழுவதுமாக இந்த தேர்தல் பிரச்சாரங்களே நடந்து கொண்டு இருக்கிறது. அது பொதுமக்களை பாதிக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு கன்சிடர் பண்ணி 11 மணி அளவு அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் 10:30 மணிக்கு கூட நிறுத்திடணும். 10:30 அதுக்கு மேலே யாரும் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சாங்க. அதன் பிறகு இப்பொழுது இருக்கிற நடைமுறை 10 மணிக்கு மேல் யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருக்காங்க. இதை நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன, அந்த 48 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு சைலன்ஸ், அதற்கு பிறகு யாரும் எந்த பிரச்சாரமும் செய்யக்கூடாது, எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது, எந்த ஊடகங்கள் மூலமாகவோ இல்லை ஒலிபெருக்கிகள் மூலமாகவோ எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் கால்டு சைலன்ஸ் பீரியட் ஆர் ப்ரீ எலெக்ஷன் சைலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஏதோ இந்தியாவில் மாத்திரம் இருக்கக்கூடிய பழக்கம்னு நினைக்காதே வேண்டாம். இது உலக நாடுகள் பலவையும் பல உலக நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கமாகவே இருந்து வருகிறது. அது என்னென்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் இந்த ப்ரொபகண்டா ஒரு சைலன்ஸ் இருக்கணும் டு பேலன்ஸ் தி என்விரான்மெண்ட் ஃபார் தி ஓட்டர்ஸ். சமநிலைக்கு அந்த ஓட்டரோட மைண்ட் செட்டை கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலையை இந்த 48 மணி நேரம் சைலன்ஸ் கொண்டு வரும் என்கின்ற அடிப்படையில் சைலன்ஸ் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. இது சைலன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லேயும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒலிபெருக்கி உபயோகப்படுத்துவதோ, மீட்டிங் நடத்துவதோ, கூட்டமாக சேர்ந்து பிரச்சாரம் செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு கேள்வி வருது. இது ஆர்டிக்கல் 9(1)A ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதை தடுத்து நிறுத்தலையா அப்படின்னு ஒரு கொஷின் வரணும். ஏன்னா சைலன்ஸ், நான் பேசுகிறதும் நான் பேசாமல் இருக்கிறதும் ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் 19(2)ல் சொல்லியிருக்கிறா போல், இப்போது மக்களுக்கான ஒரு பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் சொல்லியிருக்கிறபடியாக சைலன்ஸ் பீரியடுங்கிறத கடைபிடிக்கணும். அந்த ப்ரீ எலெக்ஷன் சைலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அதை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. இதை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் புரிஞ்சிருக்கும். இதை புரிந்து கொள்ளாமல் ஏதாவது செஞ்சாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அது பெரிய இடையூறாக நிற்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதில் இந்த வருடம் 6 மணி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த எலெக்ஷன் சைலன்ஸ், இந்த சைலன்ஸ் பீரியடை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதும் முக்கியம். எப்படி எலெக்ஷனில் ப்ரொபகண்டா முக்கியமோ அதே போல் சைலன்ஸ் பீரியடை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அதன் பிறகாக எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம சிம்பிள் பார்க்குறாங்க, சிம்பிளை பார்த்து யாருக்கு பிடிச்சிருக்கோ அது அவங்களுக்கு பிடித்த கட்சிக்கு அவங்கவுங்க வாக்களிக்கலாம். அது வேறு விஷயம். அதனால் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எவ்ரி பர்சன், எவ்ரி campaigners should maintain silence before 48 hours of elections.